السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله وحده الصلاة والسلام على من لا نبي بعد أما بعد. அன்பார்ந்த சகோதரிகளே, சகோதரர்களே, தாய்மார்களே, மாணவிகளே, அல்லாஹு தாலா எவ்வாறு இந்த இடத்தில் நம்மை ஒன்று கூட்டினானோ அதே போல் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்ப்பானாக என துஆ செய்தவனாக இந்த உபதேசத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுவை அறிந்து கொள்வோம், மஅரிஃபத்துல்லாஹ் என்கின்ற தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ச்சியாக இறைவனை பற்றி நாம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களை பற்றிய ஒரு சுருக்கமாக விரிவாக எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்வதென்பது இந்த 15 நிமிஷத்துல இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் அந்த ரமலானுடைய மாதத்தில் ஒவ்வொரு நாளும் 15 நிமிடங்கள் இந்த வகுப்பு இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக நடைபெறும். இந்த வகுப்புல அல்லாஹுவை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒவ்வொரு தலைப்பிலும் ஒரு தொடக்கம் இன்ஷா அல்லாஹ், சரிங்களா? அந்த மாதிரி நம்ம இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக பார்த்து வந்தோம்னா இறைவனை பற்றிய ஒரு அறிவு, ஒரு தொடக்க அறிவு நமக்கு இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். ஆரம்பமா தலைப்புக்கு போறதுக்கு முன்னாடி இப்ப அறிமுகம் வீடியோல உங்களுக்கு முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கும், ஒவ்வொரு உரையிலிருந்தும் 5 கேள்விகள் கேட்கப்படும், அதற்கு பரிசு வழங்கப்படும் என்றெல்லாம். இந்த மாதிரி ஒரு உரையில அதை தொடர்ந்து அதிலிருந்து கேள்விகள் கேட்கப்படுவது, அதற்கு பரிசு வழங்கப்படுவது, இது எல்லாத்துக்குமான நோக்கம் பார்ப்பவர்களை, அந்த வீடியோ யாரிடத்துலெல்லாம் போய் சேருதோ அவங்களை எல்லாம் அந்த வீடியோவை பார்க்க வைத்து அதிலிருந்து அவர்கள் பலன் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கேள்விகள் கேட்கப்படுவது, அதற்கு பரிசு வழங்கப்படுவது. இந்த நோக்கம் எல்லாம் நமக்கு அந்த நோக்கம் நம்மள்ட்ட இல்லாம போய் நான் இந்த வீடியோவை பார்ப்பதின் மூலமாக அல்லாஹ்வை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், அதன் மூலமாக படிப்பினை பெறணும், அதன் மூலமாக என்னுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும் என்ற எண்ணங்கள் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு, அதெல்லாம் இல்லாம வெறுமனே வீடியோவை 10-15 நிமிஷம் தினமும் பார்க்கணும், அதுல கரெக்டா அந்த 5 கேள்விக்கு பதில் சொல்லணும், பிரைஸ் வாங்கணும் என்ற எண்ணத்தோடு நாம் அணுகுவோமே ஆனால் இந்த வீடியோவை தினமும் அந்த 15 நிமிஷத்தை இந்த எண்ணத்திற்காக நம்ம அணுகுவோமே ஆனால் பேசல எனக்கும் அதுல பிரயோஜனம் கிடையாது. பொதுவான பிரயோஜனம், ஒரு கொஞ்ச நேரத்தை நான் மார்க்க விஷயத்தை உங்களுக்கு சொன்னேன் என்ற அடிப்படையில் எனக்கு நன்மை கிடைக்குமே தவிர அது உங்களுக்கு போய் சேர்ந்து அதை நீங்கள் பின்பற்றி என்ற நன்மை எனக்கும் கிடைக்காது, பார்க்கிற உங்களுக்கும் அது உங்களுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்காத வரை அதை எந்த நலவையும் நம்ம இடத்துல கொண்டு வந்து சேர்க்காது. அந்த நேரம் வேஸ்ட் தான், அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கு இந்த மாதிரி கேள்வி அப்படின்னு வச்சிருப்பது, அதற்காக ஒரு பரிசு என்று வச்சிருப்பதெல்லாம் நம்ம அந்த வீடியோவை பார்ப்பதற்கு தூண்டுவதற்காக, சரிங்களா? அந்த எண்ணத்தை நம்ம விளங்கி கொண்டு வீடியோவை பார்ப்பதற்கு நம்ம அந்த உள்ள வரும்போதே, முதலாவது வீடியோ ஆரம்பிக்கும் போதே 30 நாள் தினமும் 15 நிமிடம் ரொம்ப பத்தின ஒரு சில செய்திகள் சொல்லப்பட போகுது இன்ஷா அல்லாஹ். அதுல இருந்து இந்த நாட்கள் முடியும் போது இதை பற்றிய ஒரு அறிவு எனக்கு கிடைச்சிருக்கும். தினமும் நான் அந்த செய்திகளை கேட்க கேட்க இதை பற்றிய ஒரு அறிவு எனக்கு கிடைச்சிருக்கும், அது எனக்கு வேணும், அதன் மூலமாக நான் மறுமைக்கு தயாராகுவதற்கு அது எனக்கு பயனளிக்கும் என்ற எண்ணத்தில் நாம் இந்த வகுப்பை அணுகினோம் ஆனால் இன்ஷா அல்லாஹ் அது பயனுள்ளதாக அமையும், சரிங்களா? முதலாவதாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அழகான வசனம் என்னவென்றால், குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன் வல்லதீன லா யஅலமூன். அல்லாஹு தஆலா கேட்கிறான், அறிந்தவர்கள், அதாவது படித்து விளங்கி தெரிந்து கொண்ட மக்களும் படிக்காமல் விளக்கமில்லாமல் சிந்தனை இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த மக்களும் சமமாவார்களா என்று அல்லாஹு தாலா கேட்கின்றான். அப்படின்னா அல்லாஹு தாலா சொல்ல வருவது, இருவரும் சமமாக மாட்டார்கள். அல்லாஹ்வை பற்றி படித்து, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி படித்து, மார்க்கத்தை பற்றி படித்து, அந்த புத்தகங்கள் இந்த புத்தகங்கள் அவர்களுடைய உரை இவர்களுடைய உரை என்று மார்க்கத்தை தேடி தேடி அலைந்து இங்கெல்லாம் மார்க்கத்தை பத்தி கிடைக்குமோ அப்படின்னு தேடி மார்க்க விளக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதரும் வெறுமனே முஸ்லிமாக பிறந்திருக்கோம் அப்படின்ற அடிப்படையில
எந்த ஒரு கல்வி தேடலும் இல்லாமல், எந்த ஒரு மார்க்க விளக்கமும் இல்லாமல் எப்படி ஆரம்பத்துல இருந்தமோ அதே மாதிரிதான் எனக்கு அடுத்த வருஷமும் வந்துச்சு. இந்த வருஷத்துல என்கிட்ட மார்க்கத்துடைய விளக்கம் என்னவோ அதே தான் எனக்கு அடுத்த வருஷமும். இப்படியே கடந்து போகக்கூடிய இந்த மக்களும் சமமாவார்களா என்று அல்லாஹு தாலா கேட்கின்றான். இந்த வசனத்துல அல்லாஹு தாலா மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுடைய சிறப்பை அல்லாஹு தாலா சொல்றான். இன்னொரு பகுதி, இந்த கல்வி அல்லாஹு தாலா சொல்வது, இந்த கல்வி இருக்குதானே, படித்தவர்கள் விளங்கியவர்கள் என்று, இது நேரடியாகவும் சரி மறைமுகமாகவும் சரி சொல்லுவது குர்ஆன் ஹதீஸுடைய கல்வியை மட்டும்தான். இது எந்த அடிப்படையிலும் உலகத்துல நாம் படிக்கக்கூடிய அந்த கல்வி இந்த வசனத்துக்குள் வந்து சேராது. நம்ம படிக்கிறோமா இல்லையா உலகத்துல தொழிற்கல்வி, பொருளாதாரம் சம்பாதிப்பதற்காக ஒரு படிப்பு படிக்கிறோமா இல்லையா, அந்த படிப்பு இந்த வசனத்துக்குள்ள வந்து சேராது. அவர்களில் படித்தவர்களும் படிக்காதவர்களும் சமமாவார்களா என்று அங்க அவங்க சமம்தான். அதுல ஒருத்தர் படிச்சுட்டு ஒருத்தர் வேலைக்கு போய் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, படிக்காம ஒருத்தர் வேலைக்கு போய் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறார். இப்ப இது இருவர்ல யார் நம்ம சிறந்தவர்னு சொல்லுவோம்? வெளிப்படையா அந்த 20,000 ரூபாய் சம்பாதிக்கிற திறமையால அவர் தான் அவர் என்ன தேவையோ, கல்விக்கான எந்த தேவையோ அதை அவருக்கு நிறைவேறிச்சு. அவருக்கு இந்த கல்வி உலக கல்வி, அதனுடைய தேவை தொழிற்கல்வி, அதனுடைய தேவை அதன் மூலமாக ஒரு பொருளாதாரம் எனக்கு கிடைக்கணும். அது அவர் திறமையால அவர் ஏதோ ஒரு வழியில, குர்ஆன் ஹதீஸ் தடை செய்யாத வழி அல்லாம ஏதோ ஒரு வழியில சம்பாதிக்கிறார் அப்படின்னா, இப்ப இவரை விட அவர் சிறந்தவர் நம்ம சொல்ல போறது இல்லை. பக்குவப்பட்டவரா இருந்தாலே தவிர, அவர் படிச்சவர் இவரை விட பக்குவப்பட்டவரா இருந்தாலே தவிர, அதாவது மென்மையானவரா இருந்தாலே தவிர, பண்புகள்ல உயர்ந்தவரா இருந்தாலே தவிர, இவரை விட அவர் சிறந்தவர்னு வெறுமனே அந்த கல்வியை வச்சு மட்டும் சொல்ல போவது கிடையாது. சரிங்களா? இந்த செய்தியில அல்லாஹு தாலா சொல்வது நேரடியாக குர்ஆன் ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதர் இவர்களை பற்றிய கல்வியை தான் அல்லாஹு தாலா சொல்றான். இவர்களை பற்றி அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாக மாட்டார்கள் என்று அல்லாஹ் தாலா சொல்லக்கூடிய இந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அதனால்தான் இமாம் புகாரி அவர்கள் தன்னுடைய இந்த கிதாப்ல போடக்கூடிய ஒரு தலைப்பு என்னன்னா, பாபுல் இல்ம் கபுல் கௌலி வல் அமல். எதை பேசுவதாக இருந்தாலும் சரி, எதை செய்வதாக இருந்தாலும் சரி, அதற்கு முன்னால் அதை பற்றிய கல்வி வேண்டும். இந்த இஸ்லாமிய மார்க்கம் கல்வியின் மீது அமைக்கப்பெற்ற மார்க்கம். இஸ்லாம் சிறந்த மார்க்கமாக, எந்த முரண்பாடுகளும் இல்லாத மார்க்கமாக, அன்று தொடக்கம் இன்று வரை பாதுகாக்கப்பட்ட மார்க்கமாக இருப்பதற்கான காரணம் இது கல்வி சார்ந்த மார்க்கம். இது வெறுமனே மூட நம்பிக்கைகளையோ அல்லது முன்னோர்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு செயல்படக்கூடிய நடைபெறக்கூடிய ஒரு மார்க்கம் இது இல்லை. சரிங்களா? 1400 சொச்சம் வருடங்களுக்கு முன்னர் அல்லாஹு தாலா எதை இறக்கினானோ அது இன்று வரை பாதுகாக்கப்பட்டுள்ளது முழுமையாக. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்திகளை எல்லாம் சொல்லி தந்தார்களோ அது எல்லாம் அப்படியே இன்று தொடக்கம் பாதுகாக்கப்பட்டு வந்ததாலதான் சஹாபாக்கள் காலத்துல இந்த மார்க்கம் என்ன வடிவத்துல இருந்துச்சோ அதே வடிவத்தில் தான் இன்றும் அந்த மார்க்கம் இருக்குது. அதை பின்பற்றுபவர்கள், அதுல தவறு செய்யக்கூடியவர்கள், அதுல வேறுபாடு இருக்கலாம். மார்க்கத்துடைய வடிவம் இருக்குதானே, அது அன்று எப்படியோ அதேதான் இன்றும். தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், மற்ற வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம், எல்லாத்திலையுமே அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் எப்படி அந்த வணக்கத்தை நிறைவேற்றினார்களோ அதே போன்றுதான் இன்றும் நாம் நிறைவேற்றுறோம். அதுல எந்த சிறிதளவு கூட மாற்றம் இல்லை. காரணம் என்ன? கல்வி. இந்த கல்வி அன்று தொடக்கம் இன்று வரை அப்படியே பாதுகாக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டிருக்கு. இதனாலதான் இஸ்லாமிய மார்க்கம் சிறப்பிற்குரிய மார்க்கமாக, பிற மதங்களை மார்க்கங்களை காட்டிலும் சிறப்பிற்குரிய ஒரு மார்க்கமாக இஸ்லாம் சொல்லப்படுவதற்கான மிக முக்கியமான ஒரு காரணம். சரிங்களா? இமாம் புகாரி சொல்றாங்க, அதனாலதான் எந்த ஒரு வார்த்தையை நீங்க பேசுறதுக்கு முன்னாடியும் எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் அதை பற்றிய கல்வி உங்களிடத்துல இருக்கணும். அப்பதான் அது அங்கீகரிக்கப்படும். இல்லைன்னா அது தப்பா போகும், அது பிதஅத்தா போகும், அது தவறான நடைமுறையா போகும். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம கல்வியுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கணும். அடுத்ததா இந்த கல்வியிலேயே, மார்க்கத்துல கல்வி என்பது விரிஞ்ச ஒரு பகுதி. சரிங்களா? வாழ்க்கையவே கல்விக்காக தொலைச்சி வாழ்ந்த அறிஞர்கள், அவர்களுடைய வார்த்தை எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான். வாழ்க்கையவே எந்த அளவுக்கு, சிறு வயதுல இருந்து 4 வயசு 5 வயசு 6 வயசுல குர்ஆனை மன்னனம் செய்ய ஆரம்பிச்சதுல இருந்து
மரணிக்கும் வரை கல்வியை தேடிக்கொண்டு கல்வியை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்த பெரும் பெரும் அறிஞர்கள். அவர்கள் தன்னை பத்தி நினைச்சது மரணிக்கின்ற வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான், நான் இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு, நான் இன்னும் படிக்க வேண்டியது நிறைய இருக்கு என்று அவர்கள் நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த கல்வி ஆழமானது, விரிவானது, விசாலமானது. அந்த கல்வியில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி தான் அல்லாஹுவை பற்றிய அறிவு. அல்லாஹுவை பற்றிய அறிவு, அல்லாஹுவோடு அனைத்தையும் தொடர்பு படுத்தி அறிவு நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய இந்த அல்லாஹுடைய அறிவு என்பது அந்த கல்வியில இருக்கக்கூடிய, அந்த மார்க்க கல்வியில இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இமாம் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அஃதலுல் இல்ம் அல் இல்மு பில்லாஹ், கல்வியிலேயே சிறந்த கல்வி அப்படின்னா அல்லாஹுவை பற்றிய கல்வி. கல்வி நம்ம படிக்கிற, நம்ம தெரிஞ்சுக்கிற, நம்ம விளங்கிக் கொள்கின்ற எந்த விஷயங்களிலும் சிறந்த ஒன்று இருக்குமானால் அது அல்லாஹுவை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறது தான். அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய செயல்பாடுகள் என்ன, அவனுடைய பெயர் பண்புகள் என்ன என்கின்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சு கொள்வதுதான் ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் விளங்கிக் கொள்ளக்கூடிய, படிக்கக்கூடிய விஷயங்களிலேயே மிகச் சிறந்தது அப்படிங்கிறதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பாருங்க, இன்ன ஃபி துன்யா ஜன்னத்துன் மன் லம் யதுகுல்ஹா லா யதுகுல் ஜன்னத்தல் ஆகிரா. இந்த உலகத்தில் ஒரு சொர்க்கம் உள்ளது. அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க, இந்த உலகத்தில் ஒரு சொர்க்கம் உள்ளது, யார் அந்த சொர்க்கத்திற்குள் நுழையலையோ அவர் நாளை மறுமையில் இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்திற்கு, யதார்த்தமான உண்மையான சொர்க்கம் இருக்கு, அந்த சொர்க்கத்திற்குள் அவர் நுழைய மாட்டார் சொல்லிட்டு அது என்ன அப்படி கேட்கும்போது சொன்னாங்க, ஜன்னத்துல் ஈமான், நம்பிக்கை கொள்ளக்கூடிய, நம்பிக்கையை சொர்க்கம் என்று அவர்கள் சொல்றாங்க. அப்படின்னா அந்த கல்வியுடைய ஆழத்தை அவர்கள் விளங்கி இருந்தார்கள். நம்பிக்கை என்றால் என்ன அப்படின்னா வெறுமனே அல்லாஹு தாலா இறைவன், இவ்வளவுதான நம்பிக்கை, அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை என்பது அல்லாஹு தாலா இறைவன் இவ்வளவுதான நம்பிக்கை அப்படின்னு கேட்டா இல்ல, இது அடிப்படை, பேசிக். இதுக்கு மேல நம்ம அல்லாஹ்வை பற்றி தெரிந்து கொள்ள விளங்கிக் கொள்ள இந்த ஜன்னா கூடிக்கிட்டே போகும், இந்த நம்பிக்கை உயர்ந்து கொண்டே போகும். அதனாலதான் சஹாபாக்களுடைய தரம் அப்படி இருந்தது. நாமும் அல்லாஹ்வை நம்பி இருக்கோம், சஹாபாக்களும் அல்லாஹ்வை நம்பி இருந்தார்கள். ரெண்டு நம்பிக்கை ஒரே மாதிரி ஆயிருச்சா? இல்ல. இல்லாதனாலதான் அவர்களால அந்த அளவிற்கு இருக்க முடிஞ்சிச்சு. என்னுடைய தோழர்கள் ஒரு கையளவு அல்லது 2 கையளவு தர்மம் செய்வது என்பது, நீங்கள் உகது மலையளவிற்கு தங்கம் இருந்து தர்மம் செய்தாலும் அந்த இடத்தை அடைய முடியாது. சொல்லுவதற்கான காரணம் என்ன? நாங்களும் அல்லாஹ்வை நம்பி இருக்கோம், அல்லாஹ்வுடைய தூதர் நம்பி இருக்கோம், மறுமையை நம்பி இருக்கோம். இவ்வளவுதான் நம்பிக்கை அப்படின்னா அவர்களுக்கு நம்மளுக்கும் ஏன் இவ்வளவு வித்தியாசத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லணும்? அந்த நம்பிக்கையுடைய அளவு, அந்த நம்பிக்கையுடைய அளவு எதை பொறுத்து அமையும்னா கல்வி, விளக்கம். அந்த நம்பிக்கையில மிக முக்கியமான முதல் நம்பிக்கை என்ன? நம்பிக்கை கொள்ள வேண்டியது 6 விஷயங்கள். அதுல முதல் நம்பிக்கை என்ன? நம்ம இப்ப பார்க்கிறதுக்கு அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை. அதுக்கு அல்லாஹ்வை பற்றி நம்ம படிப்பது, அல்லாஹ்வை பற்றி விளங்கிக் கொள்வது, அல்லாஹ்வை பற்றி தெரிந்து கொள்வது, இது அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கையை நம்மிடத்தில் வளர்த்து கொண்டே போகும். அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கையை நம்மிடத்தில் வளர்த்து கொண்டே போகும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நம்பிக்கையில குறைபாடின் காரணத்தால் தான், அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கையில் அல்லது அல்லாஹ்வை பற்றிய கல்வியில் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைபாட்டின் காரணத்தால் தான் நமக்கு வணக்க வழிபாடுகளில் இன்பம் வருவதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா இல்லையா, ஜுஇலத் ஃபி ஸலாத்தி குர்ரத்து ஐனி, என்னுடைய கண் குளிர்ச்சி, என்னுடைய மகிழ்ச்சி எல்லாம் தொழுகையில உள்ளது, என்னுடைய மகிழ்ச்சி எல்லாம் தொழுகையில உள்ளதுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா இல்ல? எப்படி தொழுகையில அல்லாஹ்வுடைய தூதருக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது? கல்வி, விளக்கம். சஹாபாக்கள் இந்த உலகத்துல எல்லாத்தையும் எடுத்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கொடுத்துட்டு இது அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி அவங்களால இருக்க முடிஞ்சுச்சுல? எப்படி முடிஞ்சிச்சு? கல்வி. அதுல மிக முக்கியமான கல்வி ரப்பை பற்றிய கல்வி என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இதுதான் மிக முக்கியமானது. இந்த கல்வியில மார்க்க விஷயங்கள்ல நம்ம எவ்வளவு படிச்சாலும் எவ்வளவு தெரிஞ்சு கொண்டாலும் அதுல ஆரம்பமான ஒரு பகுதி என்ன அப்படின்னு கேட்டோம்னா இந்த அல்லாஹ்வை பற்றி தெரிந்து கொள்வது என்கின்ற ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த கல்வி என்னிடத்தில் கூட 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 இந்த கல்வி என்னிடத்தில் யாரை பற்றிய? இறைவனை பற்றிய, ரப்பை பற்றிய கல்வி என்னிடத்தில் உயர 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 நம்மிடத்துல வாழ்க்கையில பல மாற்றங்களை நம்ம பார்க்கலாம். மறுமையில நமக்கு அதற்கு கூலி உண்டு.
மறுமையில அந்த நம்பிக்கைக்கு ஏற்ப அதற்கு பிறகு கிடைக்கக்கூடிய அந்த அமல்களுக்கு ஏற்ப மறுமையில கூலி உண்டு. அது ஒரு பகுதி. இந்த உலகத்திலேயே நம்முடைய வாழ்க்கையில பல வகையான மாற்றங்களை அல்லாஹ்வை பற்றி அறிந்து கொள்வதன் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளலாம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் ரப்பை பற்றிய அல்லாஹ்வை பற்றிய ஒரு சில விஷயங்களை நாம் விளக்கமாக தெரிந்து கொள்வதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.